சிங்கப்பூர் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த தனது மகன் உடல்நிலை தேறியதற்காக ஏழுமலையான் கோவிலில் மொட்டை போட்டு தலைமுடி காணிக்கையாக செலுத்தினார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி. நடிகரும் ஜனசேன கட்சி தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் நிலையில் கடந்த 8ஆம் தேதி அந்த பள்ளியில் தீ விபத்து நேரிட்டது. இதில் 10 வயது மாணவி தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பவன் கல்யாணின் 7 வயது மகனான மார்க் சங்கருக்கு கை மற்றும் கால்களில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. மேலும் அவன் புகையை சுவாசித்ததால் நுரையீரலிலும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மார்க் சங்கருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தீ விபத்து பற்றி தகவல் அறிந்த பவன் கல்யாண் அவசரமாக விமானத்தில் சிங்கப்பூர் விரைந்தார். பவன் கல்யாணுடன் அவரது மனைவி அன்னா லெஷ்னேவா, நடிகர் சிரஞ்சீவி மற்றும் அவரது மனைவி சுரேகா ஆகியோரும் சென்றிருந்தனர். மார்க் சங்கரின் உடல்நிலை ஓரளவிற்கு குணமடைந்ததை அடுத்து மகனை பவன் கல்யாண் ஹைதராபாத்துக்கு அழைத்து வந்தார். இதையடுத்து பவன் கல்யாணின் மனைவி அன்னா லெஷ்னேவா கொனிடேலா திருப்பதி கோயிலில் வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்துவிட்டு முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றினார். தனது மகன் மார்க் சங்கர் தீ விபத்தில் சிக்கிய தகவல் வந்ததும் மகனை நல்லபடியாக மீட்டுத்தர வேண்டும் என அண்ணா வேண்டுதல் வைத்துள்ளார். அந்த வேண்டுதல் நிறைவேறியதால் மகனை காப்பாற்றியதற்கு அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அண்ணா முதலில் ஸ்ரீ வராக சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு பிறகு தீர்த்த பிரசாதத்தை பெற்றுவிட்டு பெண் பத்மாவதி கல்யாண மண்டபத்திற்கு சென்றார். அங்கு அவர் மற்ற பக்தர்களுடன் தனது தலைமுடியை காணிக்கையாக பெருமாளுக்கு கொடுத்தார். ரஷ்ய நாட்டை சேர்ந்த அன்னா லெஷ்னாவை கடந்த 2013ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பவன் கல்யாண் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.